யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி வீடியோவில் சைடில் ஸ்லைடு வர வைக்கிறது, வாட்டர் மார்க்கில் எழுதுறது, நம்ம சொல்ல வர விஷயத்த அதில் ஸ்லைடாக காட்டுறது, இது எப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நான் சொல்ல போகிற விஷயம் மோஸ்ட்லி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யாராக இருந்தாலும் அவங்க விஷயத்த சொல்கிறதுக்காக இது கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த நான் சொல்ல போகிற சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு அதை சொல்கிறேன். இதுதான் நான் சொன்ன சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஒரு வீடியோவுக்கு நம்ம எழுத போகிறோமோ அந்த வீடியோவை நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்குவோம். ஆட் டு ஃபைல் ஃபோல்டரோடு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வேணா நான் வேறு வீடியோவை இதில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபைலை ஆல்ரெடி வேறு யாராச்சும் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா அது காப்பிரைட்ஸில் வந்திருக்கும். நான் இப்போ அதை அப்லோட் பண்ணேன்னா கண்டிப்பாக நானும் காப்பிரைட்ஸில் மாட்டிக்குவேன். அதனால் நான் போட்ட வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஒரு இடத்த எரேஸ் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பயும் சவுண்டை படிச்சுக்கிறேன். ஒரு இடத்த மட்டும் தனியாக நம்ம பிளர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சாஃப்ட்வேரை பிளர் பண்ணிக்கிறேன். இது கடைசி வரைக்கும் பிளரிங்காகவே இருக்கணும். ஓகே கொடுத்துட்டுனா அது நான் லைட்டாக தான் பிளர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளர் ஆகிடுச்சா? அடுத்தது ஒரு சென்டரில் வச்சுக்கிட்டு இதில் டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கொடுப்போம். கொடுத்துட்டு இதில் இருக்கிற எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ சரி அந்த டிசைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வந்துடுச்சா? அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வார் பேஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு என்டர். அது கொடுத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல கொடுக்கணுன்றீங்களோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே கிளிக் பண்ணி நீங்கள் எஃபெக்ட்ஸில் வந்து நீங்கள் ரைட் டு லெஃப்ட் வரணுமோ இல்லை லெஃப்ட் டு ரைட் வரணுமோ இல்லை மேலேருந்து கீழே இல்லை ஜூம் இன் அப்படின்ற எந்த ஆப்ஷனுக்கு கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்து உங்கள் இஷ்டம். அது நான் இப்போ ரைட் டு லெஃப்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் கொடுத்துக்குவோம். இமேஜ் ஆட் கொடுங்க. நான் இப்போ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அப்படின்றத கொடுத்து
சின்னதாக்கிக்கிறேன். இந்த ஓரத்தில் நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதை நான் முழுசாக கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்தோன்னா இது கடைசி வரைக்குமே வரும். ஆனால் அதை நம்ம கிளிக் பண்ணாலும் ஒன்றும் இதில் இருந்து இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு அதை கிளிக் பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது வாட்டர் மார்க் மாதிரி. இதை கொண்டு வந்து இங்கே நிறுத்திக்குவோம். பார்த்தீங்களா, அது குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே அது அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ ஒரு 2 வீடியோவை ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணுறது இதில் முடியும். கிளிக் கொடுத்து ஓப்பன் கொடுத்துங்க. எந்த வீடியோவை நீங்கள் ஒரே சமயத்தில் 2த்தையும் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை கொடுத்து சின்னதாக்கி சின்னதோ பெருசாக பாதி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். நான் அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் எஃபெக்ட்ஸ் கொடுத்தேன். இதை கொடுத்துட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் ப்ளே ஆகும், இதுவும் ப்ளே ஆகும். ரெண்டும் ஒரே நேரத்தில் ப்ளே ஆகும். ஆனால் இதை மட்டும்தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும், அதை பாஸ் பண்ண முடியாது. அதுவும் ப்ளே ஆகிக்கொண்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மார்க். அதாவது நம்ம சேனலோட நேம் மற்ற எந்த இதாக இருந்தாலும் சரி இதில் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை கிளிக் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கிளிக் கொடுத்து வார் பேஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதை ரெட் கலரில் மாற்றிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு அதோட ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அதோட சைஸ் கொடுத்துட்டு போல்டு ஆக்கிக்கிறேன். போல்டு பண்ணிட்டுமா அந்த இடத்த ஒரு சின்ன பாக்ஸால் மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணனா ஓகேவாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். இதில் மொபைல் டிவி மாதிரி இருக்கணுமோ அதோட பிரிண்ட்டை நீங்கள் கிளிக் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் எதில் வேணாலும் அப்லோட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன குறை இருந்துச்சோ அதை சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை கீழே சொல்லலாம். நான் அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.